சொன்ன மாதிரி ஷெல்டர் அண்ட் கம்ஃபோர்ட், ஃபங்க்ஷனாலிட்டி, கல்ச்சர் அண்ட் சோஷியல் ஐடென்டிட்டி, எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹியூமன் க்ரியேட்டிவிட்டி. இந்த 3ஐ விட இந்த 4th ஒன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹியூமன் க்ரியேட்டிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டியை வந்து மோட்டிவேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. தென் ஆர்கிடெக்சர் ஆஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் டைம், அதாவது ஜஸ்டினிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஜஸ்டினிஸ்ட்னா வந்து உங்களோட அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் டைம், எந்த டைமிங்குள்ளே அதை வந்து அந்த எரா வந்து ஸ்பிரிட்டை வந்து கனெக்ட் பண்ணுதுங்கிறத வந்து அதை வந்து ஃபேசினேட்டில் வந்து ஆர்கிடெக்சரில் வந்து ஒரு இதாக கொண்டு வராங்க. இது வந்து என்னென்னா மோர் சிக்னிஃபிகண்ட் இண்டிகேட்டர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட். ஒரு ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட்னா எப்படி வந்து அவங்க சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறத சொல்லுவாங்க. அதை எப்படி கொண்டு வரதுங்கிறத வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பீரியடில் தான் எப்போனா இந்த இது நியோலித்திக் பீரியட் இருக்குல்ல, அதாவது பிஃபோர் 10,000 years ago, அந்த பீரியடில் தான் வந்து இவ்வளவும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா டைவர்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதாவது எந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணுறாங்கன்னா கம்ஃபர்டபுள், எலகண்ட், மாடர்ன், ப்ரூட்டல், இண்டெக்ஸிக்கல், வெர்னாக்குலர். இதெல்லாம் வந்து மெனி ஃபார்ம் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் வந்து ஆர்கிடெக்சரில் வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வந்ததாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுள் வந்து ஹியூமன் கம்ஃபர்டபுளை மீட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வருவாங்க. அடுத்து எலகண்ட், அது எவ்வளோ வந்து ஏஸ்தட்டிக்காக வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து ஏஸ்தட்டிக்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேஷன்ஸ் அதை எப்படி வந்து ஃபீல் ஆகுறது வந்து அதாவது கொடுக்கும். மாடர்ன், என்னென்ன மாடர்ன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது, அதே போல் ப்ரூட்டல், எவ்வளோ வந்து ஒரு வந்து ஹார்ட்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஹார்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது தான் ப்ரூட்டலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இண்டெக்ஸிக்கல்னால் ஒரு நொட்டேஷன் இந்த மாதிரி சிம்பிள்ஸை க்ரியேட் பண்ணி அதை சொல்கிற மாதிரி உள்ளது இண்டெக்ஸிக்கல் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே போல் வந்து வெர்னாக்குலர்னால் லோக்கலி அவைலபிள் ஆர் ஈஸிலி அவைலபிள், என்னென்ன அவைலபிள் அப்படிங்கிறத வந்து மெட்டீரியல் வைஸ் நம்ம பார்க்குறது தான் வந்து வெர்னாக்குலர் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் சொல்லுவாங்க. நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் சொசைட்டியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எது முக்கியமாக இருந்துச்சுன்னா ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஃபர்தர் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.